வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக மாணவரணி துணை செயலாளர் திரு தமிழ் காமராசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மெட்ரோ ரயில்கள் ஒரு நகரத்துல கூட்டத்தை குறைப்பதற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்படுது. ஆனா இவங்களே அந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்காக மகளிருக்கு இலவச பேருந்துகள் கொடுத்துட்றாங்க. அப்போ மீண்டும் 50% மக்களை அந்த மெட்ரோல இருந்து வெளியேற்றிடுறாங்க அப்படின்னு பிரதமர் மோடி தன்னுடைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதனால மெட்ரோக்கு நிறைய இழப்புகள் தான் இருக்கு அப்படின்றதான் அவருடைய குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப வேடிக்கையான ஒரு குற்றச்சாட்டு. உள்ளபடியே இவ்வளோ ஒரு மக்கு பிரைம் மினிஸ்டராக மோடி இருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ரெண்டாவது, நாடு முழுக்க அடிக்கல் நாட்டுறதுக்கு கொடியசைச்சு வைக்கிறதுக்கெல்லாம் முதல் ஆளாக போய் நின்று மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தது யார் அப்படிங்கிறத மோடி நினச்சி பார்க்கணும். உள்ளபடியே ஒரு தேர்தல் ஸ்டண்ட்டுக்காக, ஒரு மலிவான பிரச்சாரத்துக்காக ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, இத்தனைக்கும் ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை, பல மாநிலங்கள்ல அவருடைய பேர் போட்டு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய திட்டத்தை குறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம். ரொம்ப ஒரு ஒரு புரிதல் இல்லாம எப்படி இவ்வளவு ஒரு மட்டித்தனமான சிந்தனையோட ஒரு பிரைம் மினிஸ்டரால இருக்க முடிஞ்சுன்னு தெரியல. ரெண்டாவது, மாநில கட்சிகளை, மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத அரசுகளை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுல எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்து பேசக்கூடியவருக்கு குறைந்தபட்சம் ஏதாச்சும் ஒரு டேட்டா இருக்கணும், அல்லது ஒரு ஆதாரங்களினுடைய அடிப்படையில, தரவுகளின் அடிப்படையில இங்க பாருங்கன்னு டேட்டாஸ் காமிக்கணும். ஆனா எந்த அடிப்படையுமே இல்லை. வாய்க்கு வந்தது எது வேணாலும் பேசலாம், பொய் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி மோடி பேசியிருக்கிறாரு. நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாருமே, அரசுகள் எல்லாம் இலவச பேருந்துகள் விட்டுட்டாங்க. ஸோ அதனால இப்போ ட்ரெயின்ல போறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. மோடி தமிழ்நாட்டில் பார்க்கட்டும், இல்லை பெங்களூர் மாதிரியான வளர்ந்த நகரங்களில் போய் பார்க்கட்டும், இன்றைக்கு மெட்ரோவில் எவ்வளவு கூட்டம் இருக்குது, அதே போல் பொது போக்குவரத்து பேருந்துகள் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். இப்போ மோடிக்கு இதுதான் இந்த தேர்தல் நேரத்தில் இது ஒரு பிரச்சனை அப்படின்னா, மோடிக்கு எது பிரச்சனைன்னா, இன்றைக்கு இலவச பேருந்துகள் விட்டதுனால நாடு முழுக்க முதல்ல தமிழ்நாடு விட்டாங்க பெண்களுக்கு இலவச பயண திட்டம், அதை தொடர்ந்து மற்ற மாநிலங்கள்லையும் விட்டுருக்குறாங்க. இப்போ இந்த இலவசமான பேருந்து பயண திட்டத்தின் வாயிலாக அதிகமான பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுது, பணவீக்கத்தை 6% வச்சுக்கணும் அப்படிங்குது. தமிழ்நாடு 5.9% கட்டுப்பாட்டுக்குள்ளாரே வச்சிருக்குது, கண்ட்ரோல்ல இருக்கு. மற்ற மாநிலங்கள், எல்லா மாநிலங்கள்லையும், பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் பணவீக்கத்தினுடைய சதவிகிதம் அதிகமா இருக்கு, 6 தாண்டி இருக்குது. இப்ப தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னா, பணப்புழக்கம் அதிகமா இருக்குது, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த இலவச பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டங்கிறது இருக்குது. இதே மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும், இப்ப கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மகளிருக்கு ஸ்டேட் ஃபுல்லா அவங்க ஃப்ரீயான அந்த பயணத்தை கொடுக்குறாங்க. அங்கேயும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களினுடைய எண்ணிக்கை, தூரத்தை மனசுல வச்சுக்கிட்டு வேலைக்கு போகாம இருந்த பெண்கள் எல்லாம் இப்ப வேலைக்கு போறாங்க, நீண்ட தூரத்துக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால பக்கத்துல ஒரு 50 ரூபா கிடைச்சா போதும், பக்கத்திலே போயிட்டு வந்துடலாம் நினைச்ச பெண்கள் இன்றைக்கு சம்பள உயர்வு அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட தூரம் போறதுக்கு தயார். காரணம் என்னன்னா, அரசு இலவசமாக பேருந்து தருது. இப்போ பெண்களினுடைய பொருளாதாரம், பெண்களினுடைய வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி எல்லாம் உயரும் பொழுது, பெண்கள் பாவ யோனியில பிறந்தவங்க, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா அவங்க விருப்பப்பட்டவனோட ஓடி போயிடுவான்னு சொன்ன சங்கராச்சாரியை வழிபடக்கூடிய, பின்பற்றக்கூடிய, அந்த தர்மத்தை, சனாதனத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய, அந்த கொள்கையை சார்ந்து இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கக்கூடிய மோடிக்கு எங்க இடிக்குதுன்னு பாத்தீங்களா? அப்ப பேருந்து பயணமோ இல்ல உண்மையாகவே அப்படியான தகவல் இல்லை, அது பொய்யான தகவல் மோடி சொல்லியிருக்கிறது. அப்படியே ஒருவேளை அது டேட்டாவே இருந்தாலுமே கூட, மோடியினுடைய முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது அந்த கீழ்த்தரமான அந்த சிந்தனையை, கொள்கையை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறவரு, பெண்களை அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளாரையே இருக்கணும்னு நினைச்சவங்க இன்றைக்கு அவங்க வெளியில வராங்க, வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து, அவங்க கைகள் ஓங்குது அப்படிங்கும் பொழுது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் இந்த பேச்சினுடைய வெளிப்பாடா நான் பார்க்கிறேன். தெலுங்கானா வாழக்கூடிய காங்கிரஸ் கட்சி அங்க அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இலவச பேருந்து அறிவிக்கிறாங்க. உடனே அங்க எல்என்டி நிறுவனம் நாங்க 90% பங்குகளை இந்த மெட்ரோல போட்டிருக்கோம், ஆனா 2026 இந்த பங்குகளை விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம், காரணம் இந்த இலவச பேருந்து பயணம் தான், மகளிர் வரதே இல்லை இப்போ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்களும் முன் வச்சாங்கல்ல.
எல்லா இடங்கள்லையுமே வந்து பேருந்துகள் இருக்கிறது இல்ல. அது வந்து ஒரு நிறுவனம் வைக்கிறத வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டியது வந்து அரசினுடைய கடமை. இப்ப தமிழ்நாட்டிலே எடுத்துக்கங்க. மெட்ரோ தொடங்குனப்ப அதனுடைய சார்ஜ் வந்து அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பெருசா யாரும் போகவே இல்ல. நஷ்டத்துல தான் ஓடிட்டு இருந்தது மெட்ரோ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கனெக்டிவிட்டி இன்னும் அதிகமான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. நீங்க இன்னும் மெட்ரோலயே போக முடியாது. அதேபோல ஒரு மாநிலத்துக்குள்ளார புதுசா இப்ப மெட்ரோ வருது அப்படிங்கும் பொழுது, அது வந்து ரீச் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எந்த திட்டமாக இருந்தாலும். மெட்ரோவா இருக்கட்டும், இல்ல வேற ட்ரெயினா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ அதுக்கெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆக தான் செய்யும். அதெல்லாம் பேர் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து லாப நோக்குல நடத்துறது கிடையாது. இது பொதுமக்களினுடைய சேவைக்காக, பொதுமக்களினுடைய கம்ஃபர்டபுளுக்காக, இதெல்லாம் வந்து பொருளாதாரத்துல அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்து இருக்கிறதுனால, இது அந்த நோக்கத்துல தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, லாப நோக்கத்துல மட்டும் பார்க்க முடியாது. அதனால அது எல்&டி நிறுவனம் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க அத அரசு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். அப்படி இல்லன்னா, இது லாப நோக்கத்துல நடத்துறது கிடையாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். ஏன் நீங்க இப்ப ஏர் இந்தியா இவ்வளோ பெரிய லாபத்துல போயிட்டு இருந்துச்சு. அரசு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நடத்தலையா? பிஎஸ்என்எல் என்ன லாபத்துல திட்டமிட்டு அதனுடைய லாபத்தெல்லாம் குறைச்சது யாரு? அதெல்லாம் வந்து சூறையாடினது யாரு? ஒன்றிய அரசு. அதனால ஒரு அரசு நினைச்சுச்சுன்னா, அது என்ன வேணுமானாலும் பண்ண முடியும். ஒன்றிய அரசு என்ன நினைக்குது? ஒருவேளை இப்ப ரயில்வேல எப்படி பெரும் பங்குகள இன்னைக்கு தனியாருக்கு வித்தாங்களோ, அதே போல மெட்ரோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அதானி கையில குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்சேல்ல நினைக்கிறாரோ என்னவோ! அது அவங்களுக்கு தான் தெரியும். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்கல அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆமா. அப்போ ஏன்னா எதற்காக ஒதுக்காம இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்காக ஒதுக்கலன்னா மோடி தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய எந்த நிதியுமே வரல. 60,000 கோடி ரூபாய் இதுக்கு வரணும். நிதியமைச்சகம் கொடுத்த அந்த பரிந்துரையின் பேர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை 60,000 கோடி ரூபாய். இத பிரைம் மினிஸ்டர் கிட்ட நேரடியா கேட்டாச்சு. உள்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை கொண்டு போய் வச்சாச்சு. கடிதம் மூலமாகவும் கேட்டாச்சு. இதுக்கு மட்டும் இல்ல, ரயில்வேக்கு மட்டும் கிடையாது. இது வந்து இப்போ மோடியினுடைய தேர்தல் பரப்புரைகள்ல இத பேசும் பொழுது அத பத்தி முதலமைச்சர் கேட்டுக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய எந்த நிதியுமே வரல. இப்ப எது இது பேசு பொருளாகுது அப்படின்னா, வடமாநிலத்துல போயிட்டு அந்த தேர்தல் பரப்புரையில தென் மாநிலங்கள பத்தி நீங்க பேசுறீங்க. மோடி என்ன சொல்றாரு? ராமர் கோயில வந்து இடிச்சிருவாங்க. ராமர் கோயில் வந்து இனிமே ராமர் மறுபடியும் குடிசைக்குள்ளார கொண்டு போய் வச்சிருவாங்க. தமிழ்நாட்டுல இவங்க எதுக்குறாங்க, கேரளா எதுக்குது, தெலுங்கானால எதுக்குறாங்க, கர்நாடகால எதுக்குறாங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்துல போய் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை பத்தி பேசுறாரு மோடி. இப்ப தேர்தல் பயத்துல அப்ப நீ உள்ளபடியே 10 ஆண்டு காலமா மோடி என்ன பண்ணினாரு உத்தரப்பிரதேசத்துக்குங்கிறத எடுத்து சொல்லலாம். அது 2014ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, 2019ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப மோடி அதை பத்தி எதுவுமே இந்த 10 ஆண்டு காலம் எனக்கு வாய்ப்பு இருந்தது, நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சேன்னு மோடி எதுவும் சொல்லல. ஆனா 2047ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பேசுறாரு. இப்ப தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரால இங்க வந்து இப்படி அவங்கெல்லாம் வந்து நம்மள வந்து குச்சி எடுத்துட்டு தடி எடுத்துட்டு அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப நீங்க 10 ஆண்டு காலமா என்ன கிழிச்சிங்கன்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம, சொல்றதுக்கு யோகியதை இல்லாம, இத பத்தி மக்கள் பேருந்துல போறாங்க, ரயில்ல குறைஞ்சு போச்சு, மறுபடியும் வந்து கோயில்ல வந்து இடிச்சிருவாங்க, புல்டோசரை வச்சு புல்டோசர் எப்படி பயன்படுத்தணும்னு யோகிக்கு தெரியும். அது நாட்டுக்கே தெரியும் யோகி எப்படி பயன்படுத்துவாருன்னு. இப்ப இந்த மாதிரியான பிரச்சாரத்தை எல்லாம் மோடி பண்றத பாத்தீங்கன்னா, தோல்வி பயத்துல என்ன பேசுறோன்னே தெரியாம உளறிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து அந்த முதல் 4 கட்ட தேர்தல்கள்ல விழுந்த மரண அடி, அதுல இருந்து மோடி இன்னும் மீளவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தொடர்ந்து சுத்தி சுத்தி மோடியுடைய சிந்தனை முழுக்க இங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலே தான் இருக்குதுன்னு நான் பார்க்கிறேன். இப்போ 5ஆம் கட்ட தேர்தல் முடிய இருக்கு. இந்த பிரச்சாரம் முடிய இருக்கு இன்னையோட. வர திங்கட்கிழமை வாக்குப்பதிவு. எப்படி இருக்க போகுது நிலைமை? நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்ல ஏற்கனவே பரக்கல பிரபாகர் அவர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மிக மோசமான நிலையை வந்து பாஜக என்ன யுத்திகளை வேண்டுமானாலும் கையாளும் அப்படின்னு சொல்லி. இப்ப இவ்வளவு நாளா நல்ல யுத்திகளை கையாண்டுச்சுன்னா, இவ்வளவு நாளா மோசமான யுத்திகளை தான் கையாண்டுச்சு. அப்ப இன்னும் அதிகமான மோசமான செயல்களை செய்ய போகுது. 2019ல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பாஜக ஜெயிச்சு வந்தப்ப, பாஜக ஜெயிச்சு மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்னு உடனே லண்டன்ல தி கார்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து தலையங்கமே எழுதுனாங்க. இது வந்து நாட்டுக்கே கெட்ட செய்தி. இந்தியா கொண்டு இல்ல, உலகத்துக்கே இது வந்து கெட்ட செய்தி. ஜனநாயகம் இனிமே படுகொலிக்கு தள்ளப்படும். ஏன்னா எந்த ஒரு சிறுபான்மையினர் மேலேயோ இல்ல இந்த ஜனநாயக கூறுகளின் மீதோ நம்பிக்கை இல்லாத ஒரு கட்சி ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா வராரு. அது இந்த நாட்டுல இந்த உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நம்பிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவில் அப்படிங்கும் பொழுது இது உலகிற்கு ஆனா கெட்ட செய்தின்னு எழுதுனாங்க. அந்த கெட்ட செய்தி எவ்வளவு தூரம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
இப்போ மீண்டும் அதே வந்து பரக்கல பிரபாகர் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு முன்பாக நடந்த தேர்தல் வட மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு கட்ட தேர்தல்ல இஸ்லாமியர்கள் எப்படி தேர்தல்ல ஓட்டு போட விடாம அடிச்சு துரத்தாங்கன்னு பார்த்தோம். மணிப்பூர்ல தேர்தல் நடக்கக்கூடிய அந்த பூத்ல துப்பாக்கி சூடுகள் நடந்ததை பார்த்தோம். இன்னும் பல இடங்கள்ல தேர்தல் அதிகாரிகளே போய் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவர்களை இப்போ வந்து தேர்தலில் அவங்களோட பணிகள்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற வகையில மோடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏதாவது குரலி வித்தை காட்டிட்டு இருக்கிறாரு, அழுவுறாரு, சிரிக்கிறாரு, புரள்றாரு. இன்னும் போனா இந்த கம்பியில ஏறி நடந்து வித்தை காமிச்சாலும் காமிப்பார் மோடி. அந்த மாதிரி செஞ்சு கூட வாக்கு சேகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்பியில நடக்க விட்டதுக்கு காரணம் காங்கிரஸ்ன்னு அழுவார், அது கூட வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நம்ம மக்கள் அதிகாரிகள், மற்ற கட்சியினர், கூட்டணி கட்சிகள், எதிர்கட்சிகள் ரொம்ப உஷாரா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் எவ்வளவு மலிவான செயல்களில் வேண்டுமானாலும் இறங்கி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் நிலையில இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சபாநாயகருடைய கட்டுப்பாட்டில் தான் நாடாளுமன்ற அலுவலகம் இருக்கும். 1920கள்ல இருந்து அதுதான் நடைமுறை. ஆனால் மோடி இப்போ என்ன பண்ணியிருக்காரு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருக்கிறப்பவே அதை வந்து உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அதற்கான ஆய்வுகள் நடந்துட்டு இருக்குது. அதே போல அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், ராஜீவ்காந்தி அவர்களுடைய பேர்ல இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ்காரை போட்டிருக்க, அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ நீங்க இப்போ பிரேசில்லையும் அமெரிக்காலையும் வலதுசாரி ரைட் விங் ஜெயிச்ச இல்லை ஜெயித்தும் ஒரு முறை ஆட்சியிலிருந்து மறுபடியும் தோற்று போன இப்போ ஜோ பைடனா இருக்கட்டும், அதே போல பிரேசிலுடைய பிரசிடென்டா இருக்கணும், தோத்து போனோடனே போக மாட்டேன்ட்டாங்க. இன்னும் நீங்க யுஎஸ்ல பாத்தீங்கன்னா தோல்வி செய்திகள் வந்துகிட்டே இருந்த உடனே ட்ரம்ப் தோத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ன உடனே என்ன ஆனிச்சு, அவருடைய ஆதரவாளர்கள்லாம் நேராக வெள்ளை மாளிகை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சாங்க. போய் அதை வந்து இன்னும் அந்த நாட்டினுடைய இராணுவம் வந்து வலுக்கட்டாயமா தரன்னு இழுத்து வெளில கொண்டு வந்துவிட்டு நீ கிளம்பு அப்படின்னுச்சு. அந்த மாதிரி மோடி இப்பவே வந்து உஷாரா என்ன சொல்லிடுறாரு, எனக்கு வீடு இல்லை, எனக்கு சைக்கிள் கூட இல்லை, எனக்கு போட்டுக்க துணி இல்லை அப்படின்னு சொல்லி என்னென்ன நாடகங்கள் போட முடியுமோ அவ்வளவு நாடகங்களும் போட்டுட்டு இருக்கிறாரு. தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி எனக்கு வீடு இல்லை, நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அதை ஆக்கிரமிப்பதற்கான வேலைகள்லாம் அந்த மாதிரியான அச்சம் இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் விமர்சகர்கள்ல மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு வலுவா அதெல்லாம் சந்தேகிக்கிறாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத யூகிக்கிறாங்க. அதனால 5ஆம் கட்ட தேர்தல் மட்டுமல்ல, 7வது கட்ட தேர்தல் முடிஞ்சு ஜூன் 4 தேர்தல் முடிவுகள் வெளியிட்டு இன்னைக்கு மோடி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற வரைக்கும் நம்ம மோடியை கவனமா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய. இல்ல, அமித்ஷா இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காரு இல்லையா? இப்போ நீங்க குறிப்பிட்டது போல அதே கார்டியன் பத்திரிகை வந்து அமித்ஷா பத்தியும் இன்னைக்கு எழுதியிருக்காங்க. இந்த நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மாதிரி பசுவதை தடுப்பு சட்டத்தை மீறக்கூடிய நபர்கள் மீது நாங்க அவங்களை தலைகளை கட்டி தொங்க போட போறோம் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இப்போ அதை குறிப்பிட்டு அவர்களும் வந்து வன்முறையை விரும்பக்கூடிய ஒரு மக்கள் மத்தியில் வன்முறையை விரும்பக்கூடிய ஒரு நபராக அமித்ஷா இருக்காருன்னு அவங்களும் எழுதியிருக்காங்க. அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அது அவங்களுடைய டிஎன்ஏவை நீங்கள் எடுத்து தனியாக எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்று கடப்பாரை மம்முட்டி வச்சுக்கிட்டு தான் நிற்கும். கலவரம் பண்ணுறதுக்கான அது வந்து இன்னைக்கு உலக ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகள் அல்கொய்தான்லாம் சொல்கிறாங்கல்ல, அவன்லாம் ஆர்எஸ்எஸ் முன்னாடி தோற்று போயிடுவான். அவனுங்களே வந்து இவனுங்கள்ட்ட பயிற்சி எடுக்கலாம். அந்த அளவுக்கு இவனுங்க எக்ஸ்பர்ட், கலவரம் பண்ணுறதுல, பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுல, பிளவு அரசியல் பண்ணக்கூடியதுல எக்ஸ்பர்ட் யார் அப்படின்னா அல்கொய்தா ஆர்எஸ்எஸ்ஸை விட தேர்ச்சி பெற்றவர்கள், நேர்த்தியானவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அதுல பயிற்சி பெற்றவர் அமித்ஷா. அதனால அவங்களுடைய மோடி என்ன சொல்றாரு, மோடி எவ்வளவு இஸ்லாமியர் வெறுப்பு பேசிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அவங்க தாலி எடுத்துருவாங்கன்னாரு, அவங்க எருமை மாட்டை பிடிச்சிருவாங்கன்னாரு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், இனிமே இந்து மத நம்பிக்கையெல்லாம் அழிச்சிருவாங்க அப்படின்னாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் கேவலம் இதெல்லாம் தான் பேசி ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டிருந்தாரு. இப்ப அவரு அமித்ஷா வந்து 2 பேரும் அவன் மோடிக்கு ஏத்த ஜாடி யார் அப்படின்னு சொன்னா அமித்ஷா. அவர் வேற என்ன, அவங்களுக்கு வேற என்ன பேச தெரியும்? நீங்க பாஜக நிறுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கேண்டிடேட் 400 பேர் நிக்க வச்சிருக்கிறாங்கன்னா 400 பேரையும் வரிசையில நிக்க வச்சு அவங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா இந்து முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரம் பண்ண தெரியும், கலவரம் பண்ண தெரியும், குண்டு வைக்க தெரியும், பெட்ரோல் வெடிகுண்டு வீச தெரியும், இவ்வளவுதான் தெரியுமே தவிர அதை தாண்டி வேற எதுவுமே தெரியாது. அவங்களுக்கெல்லாம் பாஸா இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அதுதான் தெரியும், அதை தாண்டி வேற எதுவும் தெரியாது. ஆனா மக்கள் ரொம்ப உஷாரா இருக்கிறாங்க. எல்லாம் பேசிட்டு மோடி என்ன சொல்றாரு, என்ன வந்து தூக்கிலிடுங்கள், நான் வந்து நேர்மை இல்லாதவன் சொன்னா. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்து பாருங்க, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சர்வாதிகாரிகளும், எல்லா பாசிஸ்டுகளும், ஹிட்லர்ல இருந்து முசோலினில இருந்து எல்லாரும் சொல்லியிருக்கிற ஒரே வார்த்தை என்ன, தூக்கிலிடுங்கள் அப்படிங்கிறது.
மக்கள் மோடி அளவுக்கு இரக்கமற்றவர்கள் இல்லை, தூக்கிலிட மாட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்போ போங்கிற போது கிளம்பி போனா போதும். மறுபடியும் இந்த நாடகத்தை எல்லாம் பார்த்து சகித்துக் கொள்வதற்கு மக்கள் தயாராகவும் இல்லை, மனசுல தைரியமும் இல்லை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.